நான் படிக்கும்போது படிப்பில் ரொம்ப வீக்கு, எல்லாத்துலேயுமே வீக்கு. அடுத்து என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது. அப்போ 2007 படிப்பு முடிச்சுட்டு எங்கள் அண்ணன், சரி நீ 2 வாரம் சிங்கப்பூர் வந்துட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாச்சு. அங்கே இருந்து 2-3 வாரம் முடியுது. அடுத்த நாள் கிளம்பணும். கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு நாங்கள் அங்கே அண்ணன் ஃபேமிலி கூட இருந்துட்டு நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் எனக்காக ஜோம் பண்ணும்போது அழுறாங்க. எதுக்கு அழுறாங்கன்னா, இவன் என்ன பண்ண போகிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதாங்க. எனக்காக ஜோம் பண்ணும்போதே அவங்களுக்கு அழுக பீறிட்டு வந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என் எதிர்காலத்தை குறித்த கவலை. ஆமென். பிரைஸ்லாம். ஏன்னா என்னை பார்த்தா, நான் இருந்த சூழ்நிலையை பார்த்தா எனக்கே நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், என்னுடைய நாளை இப்படி இருக்கும் என்று. ஆனால் ஒருத்தர் நம்பி கையில் எடுத்தாருன்னா என்ன நிச்சயங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, அவருக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த மண்ணை என்னால் பாத்திரமாக்க முடியும், இந்த மண்ணை என்னால் உருவாக்க முடியும், இந்த மண்ணை என்னால் உபயோகப்படுத்த முடியும். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். கையில் எடுக்கப்பட்ட களிமண்ணை குறித்த திட்டம் அவருக்குள் இருக்கிறது.